இன்னைக்கு இங்க வந்ததால எத்தனையோ பேர் லட்சங்கள்ல சம்பாதிக்க வேண்டியிருந்தவங்க கோடியில சம்பாதிக்கலாம். குடும்பத்தில் அடிஷன் சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை, நிம்மதியா குடும்பமே மாறலாம். ஜாதகத்து மேல நம்பிக்கை இருந்தாலும், கடவுள் மேல பயம் இருந்தாலும், வாழ்க்கையில ஜெயிப்பன்னு நினைக்கிற உறுதியோட வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய சூழல் இன்னைக்கு உருவாகலாம். இதுக்கு எத்தனை லட்சம் கூட்டம் கிடைக்கும்? சத்தியமா கிடைக்காது. உனக்கு ஏதோ அனுகிரகம் இருந்திருக்கா, அதனால தான் உட்காந்துருக்க. மார்க் மை வேர்ட். இந்த ஏழன்ற லேபிள்ல ஒட்டினுக்கு யாரும் வருத்தப்படாதீங்க. ஏழன்றது ஒரு லேபிள் கிடையாது, அது ஒரு தற்போதைய நிலை. நான் ஏழன் நீ சொல்ல உனக்கு உரிமையே கிடையாது. இப்ப நான் வசதி கம்மியா இருக்குன்னு சொல்லு, நானே ஒத்துக்கிறேன். ஆனா நீ ஏழையா இருக்க வாய்ப்பே கிடையாது. நீ எப்போ இன்னொருத்தனுக்காக ஓடாம உனக்காக ஓடுறன்னு முடிவு எடுக்கிறியோ அப்பவே நீ ஜெயிக்கிறோ இல்லையோ தோக்க முடியாது. ஏன்னா நீ யாரு கூடயும் ஓடல, அவ்வளவுதான் மேட்டர். நீ யாருக்காகவும் ஒரு மண்ணும் பண்ண முடியாது. இந்த அம்மா தான் தெய்வம் மாதிரி, ஆயா தான் தெய்வம் மாதிரி, கடவுள் தான் கடவுள் மாதிரி, உங்க அம்மா உனக்கு அம்மா மாதிரி. தேர் எண்ட்ஸ் தி ஸ்டோரி. எவனுக்கும் உன் மேல அக்கறை கிடையாதுன்றது முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் படிச்சு 100 மார்க் எடுக்கிறேன், ஏன் கூட பக்கத்துல பெஞ்சில் உட்காந்து ஒருத்தன் அதே கிளாஸ் அட்டன் பண்றான், அதுல 40 மார்க் எடுக்குது. நான் அவனுக்கு ஒரு 40 மார்க் கொடுத்தா அவனுக்கு 80 மார்க் ஆயிடுமா? காசை மட்டும் ஏன் அப்படி கேட்குறீங்க? இது நான் கம்யூனிசம் பேசலைங்க. கடவுளை மீறி ஒரு கம்யூனிசம் இல்லவே கிடையாது. கம்யூனிசம்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. கடவுள் நான் படைத்த படைப்பில் பிரிவினை, மனித பிறவியில் அக்ரிணை இல்லை, உயிர் உள்ளவரை உயர்ந்தவன் நீ என்று உணர்ந்த பின்னே துன்பமும் துயரமும் உனக்கினி அறவே. இது ஒரு புது ட்ரெண்ட். எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல லைஃபை கொண்டு போங்க. செக்ஸ் படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட், பார்த்துனே போலாமா? திருடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட், போலாமா? இன்ட்ரெஸ்ட் 1000 விஷயத்துல வரும். எது எசென்ஷியல் லிஸ்ட் போடு. எது எசென்ஷியலோ அதுல இன்ட்ரெஸ்ட் உருவாக்கினா வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். உங்களுடைய உலக வாழ்க்கைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும், உங்களுடைய குடும்ப சூழலுக்கும் நீங்க வாழ்ந்த சமூக சூழலுக்கும், குடும்ப சூழல் இது ரெண்டுத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் முடியும் எதெல்லாம் முடியாதுன்னு உங்க மனசே சொல்லும். நீங்க சொல்லல, நீங்க வேற மனசு வேற. அப்ப நான் ஏன் வெற்றியா இல்ல? அந்த லிஸ்ட போடு. நான் நினைச்ச ரிசோர்ஸ் என்கிட்ட இல்ல, அது உண்மையாவே இருக்கட்டும். சைக்கிள்ல போறவனுக்கும் கார்ல போறவனுக்கும் ரேஸ் வச்சா எவன் ஜெயிப்பான்? அதுல சுவாரஸ்யம் இருக்கா? 2 பேரும் ஒரே இன்ஜினோட உட்காந்துக்கான், இதுல எவன் ஜெயிப்பா? தெரியாது. திறமை இருக்கவன் ஜெயிப்பான். யாருக்கா புரியுதாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இங்க கடவுள் ஒருத்தனுக்கு சைக்கிளும் ஒருத்தனுக்கு காரும் கொடுக்கல. உன் கூட 2 காரும் ஓட விடல, உன்னை உனக்காகவே ஓட விட்டான். நீ எப்போ இன்னொருத்தனுக்காக ஓடாம உனக்காக ஓடுறன்னு முடிவு எடுக்கிறியோ அப்பவே நீ ஜெயிக்கிறோ இல்லையோ தோக்க முடியாது. ஏன்னா நீ யாரு கூட ஓடல, அவ்வளவுதான் மேட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சுக்கலனா இந்த நல்ல குடும்பத்துக்கு இருக்க நல்ல புத்தியே தனக்கும் தன் குடும்பத்துக்கும் யோசிக்குதோ இல்லையோ ஊர்ல இருக்கிற மாங்காய் மண்டைக்கெல்லாம் யோசிக்கும். சினிமாவை பார்த்து கெட்டு போயிருப்ப. நீ யாருக்காகவும் ஒரு மண்ணும் பண்ண முடியாது. இந்த அம்மா தான் தெய்வம் மாதிரி, ஆயா தான் தெய்வம் மாதிரி அசிங்கமா கேட்பேன். கடவுள் தான் கடவுள் மாதிரி, உங்க அம்மா உனக்கு அம்மா மாதிரி. தேர் எண்ட்ஸ் தி ஸ்டோரி. உங்க அம்மாவை மதிக்காதீங்கன்னு சொல்லல, கடவுளை மதிக்கிறதாலே அவன் எதெல்லாம் மதிக்க சொன்னா அதை மதிக்கணும். அது நான் வரேன் அந்த பாயிண்ட்டுக்கு. நீ எப்ப யாரோட டீம்ல இருக்கியோ அப்ப அவங்க சொன்னதை செஞ்சாதான் அவங்க உன்னை அந்த டீம்ல வச்சுப்பாங்க. அப்ப உனக்காக யாரும் இருக்க மாட்டான்னு நான் சொல்லல, ஆனா உனக்காக உன்னை தவிர்த்து வேற யாரும் இருக்க முடியாது. nobody can save you, nobody can raise you, nobody can wreck you. கடவுள் அப்பதான் உன்னுடைய பெருமையும் உன்னுடைய மகிமையும் உன் குலம் பேசும்ன்றான் அவன். சார் உங்களுக்கு வேற நான் எக்ஸசைஸ் பண்றேன் சார், உங்களுக்கு 6 பேக், உங்களுக்கு மதிப்பு இருக்குமா? அவன் எங்கடா உடம்பு, 4 பேர் அவனுக்கு பதிலாக எக்ஸசைஸ் பண்றான்டான். புரியுதுங்களா? நீங்க நல்லா ஒரு பிசினஸ் பண்ணி ஷைன் ஆவறீங்க, அந்த பிசினஸ்ல ஷைன் ஆகிறதுக்கு ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங்கோ இல்ல MBAவோ இல்ல போய் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் கோர்ஸோ படிக்கிறீங்க. அவன் எங்கடா இன்னொருத்தன் பச்சான்டா, அந்த மூலையை மட்டும் வாங்கிக்கலாம்டா, உனக்கு மதிப்பு இருக்குமா? ஒரு குடும்பத்தில் சண்டை ஆஸ் ஆஃப் நோ, அந்த இடத்துல ஒருத்தன் சண்டை போடுறான், வெட்டிக்கிறான், கேஸ் போடுறான், அழிஞ்சு போறான். இன்னொருத்தன் கோவப்படாம அவன் வேலையை பார்த்துன்னு அனுசரிச்சு போய் யார் சண்டை போட்டானோ அவனையே வாழ வைக்கிறான், அவனையே மன்னிப்பு கேட்க வைக்கிறான். எப்ப அந்த பெருமை கடும்? நல்ல மனுஷன் சார் அவர் மனுஷன் தான் மெதிச்சிருக்கலாம் சார், அவரை தூக்கி ஒரே அரை விட்டுருக்கலாம் சார், அவருடைய பவருக்கும் அவருடைய கெப்பாசிட்டி. அந்த மனுஷன் அமைதியா இருந்தான் சார். நீ நினைக்கிற அடங்கி போறவன உலகம் ஏமாலியா பார்க்கணும்னு, சத்தியமா கிடையாது. சக்தி இருந்தும் அமைதியா இருக்கணும், உடம்பு தெய்வமாவே பார்க்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் உங்க லைஃபுக்கு வரேன், யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு? Can I say the answer is? யாரெல்லாம் மனசார ஒத்துப்பீங்க ஐயா கல்யாணம்னு ஒன்று ஆன உடனே கல்யாணத்துக்கு முன்னாடி மனிதனுக்கு இந்த பிரஷரே கிடையாது. அந்த மனிதனுக்கும் அங்க தேவைதான் இருந்திருக்கும்.
எக்ஸாம் படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். கமிட்மெண்ட் இருந்திருக்காது, கம்பல்சிவ் கமிட்மெண்ட் இருந்திருக்கும். ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கலாம், அந்த குடும்பம் அப்படியே அழிஞ்சிடாது. அம்மா அப்பா டென்ஷனா இருப்பாங்க, இது இப்படி இருக்கு, தண்ட மாட்டு படிக்கவே மாட்டேன்னு. ஸ்கூல்ல உங்களுக்கு வந்து அப்படியே வாங்க வாங்க வாங்க, உங்க பையன் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிலாம் கிடையாது. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல 10 பேர் படிக்கிறான், 10 பேர்ல ஒருத்தன் சூப்பர் மார்க் எடுக்கிறான், ஆனா அடுத்த வருஷம் அவன் ஃபீஸ் கட்டல, அந்த பையன் அந்த ஸ்கூல்ல வச்சுப்பாங்களா? நீ பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஃபீஸ் கட்டலன்னா வெளியே போங்க சார்னு சொல்லுவோம். உங்களுக்கு பதிலாக நான் கட்டுறேன் எந்த ஸ்கூலும் சொல்ல மாட்டான். யாருக்கெல்லாம் புரியுது? கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லை சுமாரான ஸ்கூலோ தான் ஒத்துப்பாங்க. உண்மையிலே இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்ன பண்ண மாட்டான்? பண்ணவே மாட்டான். சார் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸை கட்டிட்டு செகண்ட் செமஸ்டர் ஃபீஸ் கட்டலனா கூட தயவு செய்து கூட்டுன்னு போயிடுங்க, அதை நீங்க கூட்டு போவாதீங்க, நான் உங்களை ராஜ மரியாதையா டிசி கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறேன்னு உன்னை வச்சுக்கவே மாட்டான். எவனுக்கும் உன் மேல அக்கறை கிடையாதுன்றது முதல்ல புரிஞ்சுக்கும். அவன் நான் குறை இங்க தெரியுமா ஆயிடுறேன், பாத்தீங்களா சார் அவங்களுக்கு அவ்வளோ காசு இருக்கு சார், கொஞ்சம் காசு கொடுத்தா என்ன சார் குறைய போகுது? ஏன் கொடுக்கணும்? நான் படிச்சு 100 மார்க் எடுக்கிறேன், ஏன் கூட பக்கத்துல பெஞ்சில் உட்காந்து ஒருத்தன் அதே கிளாஸ் அட்டன் பண்றான், அதுல 40 மார்க் எடுக்குது, நான் அவனுக்கு ஒரு 40 மார்க் கொடுத்தா அவனுக்கு 80 மார்க் ஆயிடுமா? காசை மட்டும் ஏன் அப்படி கேட்குறீங்க? இதை நான் கம்யூனிசம் பேசலைங்க. கடவுளை மீறி ஒரு கம்யூனிசம் இல்லவே கிடையாது. கம்யூனிசம்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. கடவுள் நான் படைத்த படைப்பில் பிரிவினை இல்லை, மனித பிறவியில் அக்ரிணை இல்லை, உயிர் உள்ளவரை உயர்ந்தவன் நீ என்று உணர்ந்த பின்னே துன்பமும் துயரமும் உனக்கு நீ அறவே. அப்படி வெற்றியை முதல்ல எப்படி டிசைட் பண்ணுவ? அவன் வாழ்ற வசதி பொறுத்து. வசதி எதை வச்சு? காசை பொறுத்து. அப்ப காசு எப்படி? நீ சம்பாரிச்சு இன்னொருத்தன் கொடுத்துருவியா? அதே பாருங்க சார், அவர் ஏழையா இருக்காரு சார். தயவுசெய்து ஏழன்ற லேபிள் ஒட்டினுக்கு யாரும் வருத்தப்படாதீங்க. ஏழன்றது ஒரு லேபிள் கிடையாது, அது ஒரு தற்போதைய நிலை. நான் ஏழன் நீ சொல்ல உனக்கு உரிமையே கிடையாது. இப்ப நான் வசதி கம்மியா இருக்குன்னு சொல்லு, நானே ஒத்துக்கிறேன், ஆனா நீ ஏழையா இருக்க வாய்ப்பே கிடையாது. இல்ல சார் நான் ஏழைன்னு சொல்லிட்டீங்களா, பிடிக்குதா பிடிக்கல உங்களுக்கு கேளுங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ஏழையா நிம்மதியா இருக்கேன் சார், நல்லா சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, போட்டுக்க ட்ரெஸ் இல்லை, எவனா எங்கேயாவது அன்னதானம் போடுவானா அப்படியே நிம்மதியாக கோயில் கோயிலாக போயின்னு இருக்கேன், நல்ல நிம்மதியாக இருக்கேன் சார். பிச்சை எடுத்தோமா அப்படியே சாப்பிட்டோமா அப்படின்னு பா எந்த ப்ரெஷரும் இல்லை சார் அப்படின்னு எவனா சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த உலகம் ஒன்று அப்படி தான் பேசும். அவன் பாரு எவ்வளோ நிம்மதியாக இருக்கார். இதை நல்லா சம்பாரிச்சுட்டு 4 பேர் சம்பாதிக்க விடாமல் இருக்கிறது சில லூசுங்க பேசும், நம்பாத. ஏன்னா ஆல்ரெடி நீ சம்பாதிக்க ஆசைப்பட்டே சம்பாதிக்கல, இதுல காசு இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு தோணுச்சுன்னா உன் பரம்பரைக்கே பண்ற துரோகம் அது. அப்ப காசு முக்கியமா? காசு முக்கியமான்னு தெரியாது. வாழ்க்கையில அனுபவம் முக்கியம். அனுபவத்துக்கு வசதி முக்கியம். வசதிக்கு எது முக்கியம்? சார் என் ஹஸ்பண்ட் 4 PhD சார், இப்ப 5வது PhD படிச்சுன்னு சார். அதே இன்னொருத்தன் சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் BSc தான் படிச்சாரு, BSc முடிச்சு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் தொழில் எடுத்தாரு, நல்லா ஒரு மாசம் ஒரு 5 லட்சம் சம்பாதிக்கிறாரு, நல்லா இருக்கு. இப்போ PhD முடிச்சனால வசதி கொடுக்க முடியுமா, இல்ல வசதியா வாழ்க்கையை காசு சம்பாதிங்கள கொடுக்க முடியுமா? PhD முடிச்சவன் சம்பாதிக்க கூடாது நான் சொல்லல. அப்ப படிப்பு மட்டுமே உனக்கு எல்லா வசதியும் செஞ்சிரு. சிலர்லாம் படிக்கிறதே அறிவா நினைச்சு, கட்டுறது கையளவு, கல்லாதது இருந்துன்னு போது கூட. நீ எதுக்கு பொறுப்புன்னு பாரு, அதுக்கான கல்வி உனக்கு இருக்கான்னு பாரு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். செந்தமிழும் கற்றது ஒரு கல்வி, மனப்பழக்கம். உன் மனசு எதுல ஈடுபடுதோ அதுக்கான கல்விதான் நல்ல கல்வி. கற்றது ஒரு கல்வி, மனப்பழக்கம். கடைசியா வச்சாம் பாருங்க, நித்தம். எங்க தெரியல, வேற ஏதாவது பாட்டு சொன்னா ஆளுமா டோலுமானா ஐசல கட்டி மாலுமா கரெக்டா சொல்லுவீங்க. நீங்க உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஊ சொல்றியானா அடுத்த லைன் கரெக்டா சொல்லுவான். ஊ சொல்றியா மாமா, கரெக்டா கம்ப்ளீட் பண்ணுவான். ஏன்னா அதுதான் உனக்கு இன்புட்டா போயிருக்கு. முன்னையாவது பழைய டைம்ல மீடியா இல்லாதப்போ உனக்கு எது தேவையோ அது போதோ இல்லையோ அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவ. இப்ப தேவையானது உன் மனசுல நீயாவே உனக்கு கொடுக்கலனா தேவையில்லாததுதான் உள்ள போகும், இருக்கிற 4 தக்காளி வீணா போயிடும். யாருக்கு புரியுது? சாதாரண சண்டை, ஒருத்தர் மேல உயிர் வச்சிருக்காரு. அந்த பொண்டாட்டி எப்படி தெரியுமா திட்டுது? 2 குழந்தைங்க முன்னாடி, நீ நல்லாவே இருக்க மாட்டையா, நீ மட்டும் வா, என்ன இன்னொரு வாட்டி அடிச்சு பாரு, உன்னை 100க்கு ஃபோன் பண்ணி உள்ள போட்டுருவ, நீ கம்பி என்றதை நான் பார்க்காம இருக்க மாட்டேன். இவ்வளவும் அன்பா இருக்க மாட்டேன். இவ்வளவும் திட்டிட்டு சண்டை முடிஞ்சு ஓஞ்ச உடனே வந்து சாப்பிட, என்னாச்சு உனக்கு கேடு, அந்த அம்மா தான் கேக்குது.
இப்ப இந்த ஆள் என்ன பண்றான், எல்லா வேர்டுக்கும் ரியாக்ட் பண்றான். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்கு? கேன் யூ see the answer is? இல்ல தெரிஞ்சவங்களா எத்தனை பேர் கை தூக்குங்க, நடிக்காதீங்க. ஏன்னா அந்த அம்மாக்கு இவ்வளவு வார்த்தை உள்ள போயிடுச்சு, அதை அவன் மீன் பண்ணல. ஆனா நீ சொல்ல வார்த்தை ஒரு நாள் பழிச்சிருமே. ஏன்னா அவங்க உங்ககிட்ட கோச்சிக்க காரணமே இந்த என்டையர் லைஃப்ல அவங்க இனிமே உன் கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணல, உங்க வாழ்க்கைய உங்ககிட்ட கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். வெற்றி நிச்சயம். எப்ப வெற்றி நிச்சயம்? செய்ய வேண்டியதை செஞ்சதான். முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் சார். எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்றேன் சார். அடுத்து எப்போ? எனக்கு எது தெரியும் எது தெரியாது கரெக்டா பேசுறீங்க. ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு மீனிங் என்னன்னா, நான் என்ன வேலையை செய்யணுமோ அதுக்கு என்ன எனக்கு தெரியணும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் அதை புரிஞ்சுக்கணும். கம்மிங் ஃப்ரைடே இங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்களுக்கு பிசிக்ஸ் எக்ஸாம். ஓகே, ஸ்பிரிச்சுவலா பார்ப்போம். இங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்களுக்கு என்ன பிசிக்ஸ் எக்ஸாம். யாருக்கெல்லாம் நான் பேசுறது புரியுது? கொஞ்சம் நல்லா கை தூக்குங்க. கம்மிங் ஃப்ரைடே இங்க இருக்க யாரோ ஒருத்தருக்கு என்ன எக்ஸாம்? பிசிக்ஸ் எக்ஸாம். இப்போ பிசிக்ஸ் எக்ஸாம் கம்மிங் ஃப்ரைடேன்னு தெரிஞ்சிருச்சு. எப்ப தெரிஞ்சது? இன்னைக்கு தெரிஞ்சிச்சு, சாட்டர்டே தெரிஞ்சிருச்சு. இப்போ பிசிக்ஸ்க்கு இப்ப அவன் என்ன சொல்றான், புத்திசாலித்தனமா நினைச்சுன்னு, எனக்கு பிசிக்ஸ் தெரியாதுன்னு அவனுக்கு தெரியுது, ஒத்துக்கிறேன். எது தெரியும் தெரியாதுன்றது அறிவு கிடையாது, அது ஒரு நாலேஜ், ஒரு அவேர்னஸ். இப்போ விஸ்டமுக்கு போனோம். கம்மிங் ஃப்ரைடே உனக்கு ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ இல்ல பிசிக்ஸ் எக்ஸாம்னா உங்களுக்கு ஃப்ரைடேக்குள்ள உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அப்ப மீதி இருக்கிற இந்த 5 நாள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் என்ன பண்ணணும்? பிசிக்ஸை யார் படிச்சாகணும்? இப்போ பிசிக்ஸ் எக்ஸாம் தெரிஞ்சிட்ட அப்புறமும் பிசிக்ஸை படிக்கலனா, எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆனா அது யார் தப்பு? இத்தனை நாள் படிக்காதது தப்பு இல்ல. ஆனா கம்மிங் ஃப்ரைடே பிசிக்ஸ் எக்ஸாம்னா எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்க வேண்டியது யார் பொறுப்பு? இப்ப கடவுள் அதை தெரிஞ்சுக்க கூடிய சக்தி உனக்கு தரலனா இச்சு நழுவலாம். உனக்கு என்னன்னா, உனக்கு தெரிஞ்சுக்கிற தகுதி இருந்தாலும் நான் தெரிஞ்சிக்க மாட்டேன், ஆனா பிசிக்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். எப்படி கேட்டு? ஆமா. ஏன்னா நான் பெரிய மகா வாக்கியம் பேசணும்னு ஆசை, எடுத்த உடனே வெற்றியை பேசணும்னு ஆசை. கண்ணா உன்னால ஜெயிக்க முடியும், ஏன்னா உனக்கு இந்த உலகத்தையே படைச்ச இறைவன் உன்கிட்ட தான் இருக்கான், அவனுக்கான ஒரே இடம் நீ தான் சொல்லணும்னு ஆசை. உயிர் உள்ளவரை நீயே சிவத்தின் மாறாத கருவறை. புரிஞ்சிருமா உங்களுக்கு? நீங்க ஜெயிப்பீங்க நான் சொல்ற ரீசன் என்ன? உட்கார்ந்து விளையாட்டுக்கா? இன்னைக்கு இங்க வந்ததால எத்தனையோ பேர் லட்சங்கள்ல சம்பாதிக்க வேண்டியிருந்தவங்க கோடியில சம்பாதிக்கலாம். குடும்பத்தில் அடிச்சுன்னு சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை, நிம்மதியா குடும்பமே மாறலாம். ஜாதகத்து மேல நம்பிக்கை இருந்தாலும், கடவுள் மேல பயம் இருந்தாலும், வாழ்க்கையில ஜெயிப்பேன்னு நினைக்கிற உறுதியோட வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய சூழல் இன்னைக்கு உருவாகலாம். இதுக்கு எத்தனை லட்சம் கூட்டம் கிடைக்கும்? சத்தியமா கிடைக்காது. உனக்கு ஏதோ அனுகிரகம் இருந்திருக்கா, அதனால தான் உட்கார்ந்திருக்க. மார்க் மை வேர்ட். அப்ப இந்த நொடி இது உணரணும். அப்ப குருஜி பொய் சொல்றாரா? பொய் சொல்ல கண்ணு, கடவுள் அப்படிதான் படைச்சிருக்காரு. உயிர் உள்ளவரை நீயே சிவத்தின் மாறாத கருவறை. ஏன் பயப்படுற? ஐயா என் லைஃப்ல எல்லாமே மாறணும்னா இறைவன் கூட இருந்தா போதும். ஆனா இறைவன் எங்க இருக்காயா? அந்த இடத்துக்கு போன கூட இருந்தலாமே. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, டிரைவர் கூட இருந்தா போதுமே. எனக்கு பிளைட் ஓட்ட தெரியாது, டிக்கெட் வாங்கி பைலட் இருந்தா போதுமே. எனக்கு வீடு கட்ட தெரியாது, காசு இருக்கு, ஆனா வசதி தான் ஒரு இன்ஜினியர் கிடைச்சா போதுமே. யாருக்கெல்லாம் புரியுது? அப்ப எனக்கு நினைச்ச வாழ்க்கையை வாழ தெரியாது, ஆனா என்ன வாழணும்னு ஆசை இருக்கு. அப்ப யாரோ உனக்கு செஞ்சு கொடுப்பா? கடவுள் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப கடவுள் செஞ்சு கொடுப்பாரா கெடுப்பாரா? இப்படி வச்சு உன் நம்பிக்கையில எங்கேயாவது எந்த மதமாவது கடவுள் உன்னை பாழாக்குவாரு, கடவுள் உன்னை வீணாக்குவாருன்னு எழுதியிருக்கா? அப்ப எழுதாத கடவுளை நீ நம்பாம நீ ஜாதகத்தை நம்புறன்ற, கேட்டா நான் பக்திமான்ன்ற. எப்ப நீ உனக்கு எதிரா ஒண்ணு இருக்குன்னு நம்புறியோ அப்பவே இறைவன் படைப்புல உனக்கு ஒண்ணு எதிரா இருக்கு நம்ப ஆரம்பிச்சிட்ட. எப்ப இறைவன் படைப்புல உனக்கு ஒண்ணு எதிரா இருக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே இறைவன் உனக்கு எதிரா இருக்கான்னு நம்ப ஆரம்பிச்சிட்ட. இறைவன் உனக்கு எதிரா இருக்கான்னு நம்பும் போது இறைவன் உனக்கு எப்ப ஃபேவர் பண்ண முடியும்? இத சின்ன பசங்களுக்கு வேற திணிக்கிற நீ. இதான் அந்த பாட்டா? சித்திரமும் செந்தமிழும் வைத்ததொரு கல்வி, நீ என்ன வேலை செய்யறியோ மனசுக்கு எது தேவைன்னு கேளு. சார் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பண்றேன் சார், நீ போய் சமையல கத்துப்பீங்களா? எனக்கு சமையல தான் சார் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு புது ட்ரெண்ட், எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல லைஃபை கொண்டு போங்க. செக்ஸ் படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட், பார்த்துனே போலாமா? திருடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட், போலாமா? இன்ட்ரெஸ்ட் 1000 விஷயத்துல வரும். எது எசென்ஷியல் லிஸ்ட் போடு. எது எசென்ஷியலோ அதுல இன்ட்ரெஸ்ட் உருவாக்கினா வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம்.